அடுத்து சார் இப்போ பெண்கள் இப்போ இந்த தங்கம் இதை பற்றி வரும்பொழுது பெண்கள் வந்து தங்க நகை அணியலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது, அது பிரச்சனை இல்லை. இப்போ ஆண்களை பொறுத்தளவுக்கு தங்கம் அணியக்கூடாது அப்படின்றது தான். ஆனால் இன்றைக்கி சில ஆண்கள் வந்து தங்க பல் வச்சுக்கிறாங்க, அதே மாதிரி வந்து தங்கத்தில் வந்து ஃப்ரேம் போட்டு வைக்கிறாங்க. இப்போ கல்யாணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்ச் தான் அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தங்க பல் வைக்கிறது, கோல்டு வாட்ச், தங்க வாட்ச் போடுறது, கோல்டு ஃப்ரேம் போடுறது வந்து இஸ்லாத்தில் கூடுமா? தங்கப்பல் மாற்றலாம். கோல்டு ஃப்ரேம், கோல்டு வாட்சுங்கிறத நான் பின்னால் சொல்லணும். தங்கப்பல் மாற்றலாம். ஆனால் தங்க நகைகள் அணிவது கூடாது. அது பெண்களுக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் ஒரு கையில் தங்கத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பட்டாடையை வச்சுக்கிட்டு, இந்த இரண்டும் என் சமூகத்தில் ஆண்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறதுன்னாங்க. பெண்களுக்கு தான். ஆனால் பட்டாடை உடுத்துவதும் பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கூடாது. தங்க நகை அணிவதும் பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கூடாது. இது தெளிவாகி போச்சு. இப்போ தங்கப்பல் அது எப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி. இது கூடும். ஏன்னா இது அணிகலனில் இது வராது. எப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர், அவங்க அர்ஃபஜா இப்னு அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர். அவங்க இஸ்லாத்துக்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா காலம்பாங்க, அறியாமை காலம், இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால். அப்போ ஒரு சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு மத்தியில் நடந்த சண்டையில் இவருடைய மூக்கு அறுபட்டு போச்சு. அப்போது இஸ்லாத்துக்கு முன்னால் மூக்கு அறுபட்டு போன உடனே வெள்ளியில் செஞ்சு பொருத்தியிருந்தாங்க அவங்க. ஆனால் வெள்ளியில் பொருத்தப்பட்டிருந்ததுனால நாளடைவில் அதுலேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க, இந்த மாதிரி நான் மாட்டிருந்தேன், துர்நாற்றம் வாட வருது அப்படின்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்கத்தில் செஞ்சு போட்டுக்கிறேங்கன்னா என்ன, இப்போ வந்து இது துள்வாட வராது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிச்சாங்கல்ல, தங்கப்பல் அணிவதற்கு ஆதாரம் தங்கத்தால் செய்யப்படும் மூக்கு அணிவதற்கு அனுமதி கொடுத்தது தான். அதனால் தாராளமாக கூடும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கேட்டது கோல்டு வாட்ச். ஆண்களுக்கு தான் கோல்டு கூடாத, கோல்டு வாட்ச் போடுறாங்க, கோல்டு ஃப்ரேம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் கோல்டு வாட்சுன்னு சொல்லுவாங்க, உண்மையில் அது கோல்டாக இருக்காது. என்ன, அதே போல் கோல்டு ஃப்ரேமுங்க அது கோல்டே இருக்காது. அதனால் பேச்சே கிடையாது. கலர் தான் அப்படி இருக்குமே தவிர அதுவும் கோல்டு அல்ல. அதனால் பேச்சே கிடையாது அதில். சரி, கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, லைட்டாக சேர்த்துருக்காங்கன்னு சொன்னால், இப்போ இமாம்கள் வழக்கம் சொல்கிறாங்க, அது உருக்கினால் தங்கத்தை தனியாக பிரிக்க முடியும். அந்த அளவுக்கு இருந்தால் கூடாது. தங்கம் சேர்ந்துருக்கு, அது உருக்குறீங்க, தங்கத்தை தனியாக பிரிச்சிட முடியும், அந்த அளவுக்கு அதில் இருக்குதா, அப்போ கூடாதாங்க. இல்லை, நீ உருக்குனாலும் அது பிரிக்கவும் முடியாது, அந்தளவுக்கு மைனூட்டாக தான் இல்லை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கூடும். கோல்டு ஃப்ரேமுக்கும் அதே மாதிரி, ஃப்ரேமுக்கும் தான் வாட்சுக்கும் அப்படி தான்.